ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு சார். நான் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துல கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா படிக்கணும். அதுலயும் ஃப்ரீயா வேணும் சார். இந்த பிடிஎஃப் எல்லாம் நிறைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. நிறைய டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வச்சு வச்சு போன்ல மெமரி இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க. உங்க கஷ்டம் புரியுது நண்பர்களே. சோ நல்லா கவனிச்சு பாருங்க. நடப்பு நிகழ்வுகள் டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க தினமும் நடப்பு நிகழ்வுகளை அப்பப்ப படிச்சு அப்பவே நீங்க டெஸ்ட் அடிக்கிறதுக்கு இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சீக்ரெட் வெப்சைட் எதுவுமே கிடையாது, கற்பதேசோடைய பிளாக் தான். சோ இதுக்கு நம்மளுடைய டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா நான் பிடிஎஃப் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுத்தேன். நிறைய பேர் டவுன்லோட் பண்றது கஷ்டம். அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க, படிக்கிறதுக்கு சரி, அதே நேரத்துல அது ரொம்ப நாள் நினைவுல வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ரைட்டா? சோ இதுக்கு ஒரு தீர்வா பாத்தீங்கன்னா டெஸ்டும் அடிச்சு பாக்குறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம்ல இந்த ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நேரடியா இங்க வரும். சோ இந்த லிங்க்குள்ள பாருங்க, நீங்க டெய்லி படிக்கக்கூடிய தகவல்களை 2 வரி சுருக்கமா கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, 1, 2, 4, 6, 8, 10 10 தகவல் தான். ஏப்ரல் 6ஆம் தேதிக்கான 10 தகவல். இந்த 10 தகவல் படிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்கலாம். ஓகே, டெஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10 தகவலுமே கேள்வியா இருக்கும், ஒன்லைனர் கொஸ்டினா இருக்கும். நல்லா கவனிங்க. முதவே 2 வரி சுருக்கம்னு கொடுத்துட்டேன் தகவல். ஃபர்ஸ்ட் தகவல் பாருங்க, ஐஎன்எஸ் தாராகிரி ப்ராஜெக்ட் 17A இது திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட 4வது மறைந்து தாக்கும் போர்க்கப்பல். ஐஎன்எஸ் தாராகிரி பாத்தீங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் அர்ப்பணித்தார். சோ திட்டம் என்ன? ப்ராஜெக்ட் 17A. இது ஒரு தொடர்ச்சியான ஒரு திட்டம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது ஸ்டீல் ஃப்ரிகேட் விசாகப்பட்டினத்துல இந்த கப்பல் வந்திருக்கு. சரி, இப்ப இந்த தகவல் படிச்சோமா? இப்ப பாருங்க, இப்ப கேள்வி பதில். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வரியில ஐஎன்எஸ் தாராகிரி ப்ராஜெக்ட் 17 திட்டத்தின் கீழ் எத்தனையாவது போர்க்கப்பல்? ஆன்சர் தெரிஞ்சா அடிச்சிருவீங்க, தெரியலையா படிங்க. இது பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட 4வது போர்க்கப்பல் விசாகப்பட்டினத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. யாரும் பாதுகாப்பு அமைச்சர். இப்ப கொஸ்டின் அடிச்சு பார்க்க போறீங்க. ஓகேயா? சோ இப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐஎன்எஸ் தாராகிரி இந்த ப்ராஜெக்ட் 17A பாத்தீங்கன்னா எத்தனையாவது போர்க்கப்பல்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம்? 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனாவது? 4வது தானே. இப்ப 4வது கிளிக் பண்ணா சரியான பதில் இது என்ன அப்படிங்கிற தகவலும் வந்துடும். சரி, இப்ப அடுத்தது பாருங்க, இதே மாதிரி அரிதாமன் ஒரு கப்பல், நீர்மூழ்கி கப்பல், இது எத்தனையாவதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நான் ஏற்கனவே 4 போட்டேன்னா இப்ப 4 உங்களுக்காக அடிச்சு பாக்குறேன். ஆக்சுவலா இதனுடைய ஆன்சர் 3, பட் நான் சும்மா அடிச்சு பார்ப்போமே, என்ன வரப்போகுது, காசா பணமா? இப்ப பாக்குறேன், அதுவே தவறான பதில் கொடுத்துருச்சு. சோ ஐஎன்எஸ் அரிதாமன் 3வது நீர் மூழ்கி போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சரி, ரைட்டு. இப்ப இங்க பாருங்க, திருப்பி நான் வர்றேன். ஐஎன்எஸ் அரிதாமன் 3வது. இப்ப பாருங்க, அடுத்த தகவல், குடியரசுத் தலைவரின் வண்ண விருது. ஒடிசா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்துல காவல்துறைகளுக்கு இந்தியாவின் உயரிய காவல்துறை கௌரவமான குடியரசுத் தலைவருடைய வண்ண விருது பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உத்தரகாண்ட், ஒடிசா பிரசிடென்ட்ஸ் கலர் விருது. சோ இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, பிரசிடென்ட் கலர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க, இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை சப்போஸ் கொஸ்டினா வைக்க முடியல வச்சிருக்க மாட்டேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா கொஸ்டினா வைக்கல இது. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது சில தகவல் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப இங்க என்ன, ராஜா ரவிவர்மன் ஓவியம் சாதனை. இது யசோதாவும் கிருஷ்ணரும் மும்பை ஏலத்தில் 167.20 கோடிக்கு ஏலம் போயிருக்கு. இதை நீங்க படிக்கவும் செய்யலாம். பாருங்க, எத்தனை பாத்தீங்கன்னா போயிருக்குன்னு படிக்கவும் செய்யலாம். வினாடி வினாவும் அடிக்கலாம். ஓகேங்களா? எத்தனை பேருக்கு சரியான விடை? ஓகேங்களா? தகவல் நீங்க கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டெய்லி நீங்க அடிக்கிறதுக்கு இன்ட்ராக்டிவா பார்க்கலாம். சார், இது நீங்க இவ்வளவு பெரிய டிவியில நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்ட்ல பண்றீங்க. இது நான் லேப்டாப்ல பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இதை நான் டெஸ்க்டாப்ல பண்ணலாமா? பண்ணலாம். மொபைல்ல பண்ணலாம், டேப்ல பண்ணலாம், எல்லாத்துலயும் பண்ணலாம். சொல்ல போனா இந்த விஷயமே மொபைல்ல பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே நம்ம செஞ்சிருக்கோம். சோ நீங்க இதை டவுன்லோட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, இலவசமா கொடுக்குறேன். சரி சார், இது மட்டும் தானா அப்படின்னா இல்லப்பா. இந்த மாதிரி வேற சிலது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப நடப்பு நிகழ்வுகள் ஏப்ரல் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இப்ப இதுக்கு முன்னாடி ஹோம் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதுவும் நீங்க பார்க்கலாம். இந்த சைட் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கல, 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த சைட் இருக்கு. திருக்குறள் பாத்தீங்கன்னா தகவல்கள் இங்கிலீஷ் தமிழ் 2த்துலயுமே நாங்க கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி இந்த ஓரத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லா தகவலுமே இருக்கும். இது வரைக்கும் நம்ம போட்டது என்னென்னவோ ஹிஸ்டரி,
எல்லாமே வந்து இந்த ஓரத்துல இருக்கும். மொபைல்ல பாக்குறவங்க கடைசி போனீங்கன்னா இந்த லேபிள்ஸ்ல வந்திருக்கும். ஓகேவா? பொது தமிழ் குரூப் 4 மாடல் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நடந்த மாடல் சம்பந்தமான தகவலும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பல தகவல் இருக்கு. முடிஞ்சா போய் பாருங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.